திருச்சிற்றம்பலம். பௌர்ணமியிலிருந்து 13வது திதி, அமாவாசையிலிருந்து 13வது திதி திரியோதசி திதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த திரியோதசி திதியைத்தான் நம்முடைய சாஸ்திரங்கள் பிரதோஷ புண்ணியகால தினமாக வரையறுத்து உள்ளது. தோஷமென்றால் குற்றம், பிற என்றால் உயர்வானது என்று அர்த்தம். உயர்வான குற்றங்களை அல்லது உயர்வான தோஷங்களை நீக்கக்கூடிய புண்ணிய காலமாக இந்த பிரதோஷ புண்ணிய காலம் திகழ்கிறது. இந்த பிரதோஷமானது சனிக்கிழமை வந்தால் அது சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. பிரதோஷ நேரம் என்பது சூரிய அஸ்தமனத்தை மையமாக கொண்டது. சூரிய அஸ்தமன நேரத்திலிருந்து முன்னதாக 1.5 மணி நேரம், அதாவது 3.25 நாழிகை. அதன் பிறகு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு 1.5 மணி நேரம், அதாவது 3.25 நாழிகை. ஆக சூரிய அஸ்தமனத்திற்கு முன், சூரிய அஸ்தமனத்திற்கு பின் இருக்கக்கூடிய 3 மணி நேரம் பிரதோஷ நேரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவது இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம் என்பது சிவாலய தரிசன வழிபாட்டிற்கு மிகவும் உயர்ந்தது. இந்த நேரத்திலே ஆன்மநந்தி என்று சொல்லப்படக்கூடிய பிரதோஷ நந்தியுடைய கொம்புகளுக்கு இடையில் சிவலிங்கத்தை தரிசனம் செய்து ஓம் கரகர ஓம் கரகர ஓம் கரகர என்ற மந்திரத்தை சொல்வதனால் நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் நீங்குகிறது என்று சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது. அதன் பிறகு சிவாலய தரிசனம் செய்த பிறகு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம், அதாவது 3.25 நாழிகையில் பெருமாள் ஆலயத்தினுடைய வழிபாடு செய்வது சாலச் சிறந்த பலன்களை தரும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது. காரணம், இந்த பிரதோஷ நேரத்தில்தான் மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதாரம் செய்தார். ஆகவே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம் பெருமாள் வழிபாடோ அல்லது நரசிம்மமூர்த்தியுடைய உபாசனையோ நரசிம்மமூர்த்தியுடைய தரிசனமோ சாலச் சிறந்த பலன்களை தரும்.